சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சட்டப்படி இந்த நிச்சயதார்த்தம் செல்லவும் செல்லாது. பூஜா, முதல்ல உன் கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி வீசு. அந்த மோதிரத்தை கழட்டி இவன் மூஞ்சில எரிஞ்சு என் கூட வா. என்ன யோசிக்கிற? நான் தான் சொல்றேன்ல, அந்த மோதிரத்தை கழட்டி அவன் மூஞ்சிலே எரி. அண்ணி, உனக்கு நான் இருக்கேன். உன் அண்ணன் உன் பக்கத்துல இருக்காரு. எல்லாத்தையும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமா வந்துரு. திரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த பொண்ணு பாட்டுக்கு நிச்சயம் பண்ணி போட்ட மோதிரத்தை கழட்டி போட்டு வான்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏ செல்வி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பூஜா, நீ யார் பேச்சையும் காதுல வாங்காத. நான் சொன்னதை மட்டும் செய். இந்த நிச்சயத்துல உனக்கு சம்மதம் இல்லல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? யார் சொன்னது என் தங்கச்சிக்கு சம்மதம் இல்லன்னு? பூஜா, அதான் கேக்குறாங்கல்ல, இதுல உனக்கு சம்மதம் இல்லன்னு எல்லாரும் மூஞ்சிலே அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லு. இங்க பார் செல்வி, நீ தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி என் தங்கச்சி மனசுல வெறுப்பை விதைக்காத. அவளோட முழு சம்மதத்தோட தான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது. நீ இங்க இருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சு உன் மரியாதை நீ கெடுத்துக்காத. பூஜா, எல்லாரும் பேசுறாங்க, நீ ஏன் அமைதியா இருக்க? பேசு பூஜா, உன் மனசுல என்ன நினைக்கிற பேசு. ஆமா, எப்படி பேசுவா அவ? சொந்த அண்ணனும் அண்ணியும் இப்படி சந்தோஷமா நடந்த நிச்சயதார்த்தத்தை மண்ணெண்ணி போட பாக்குறாங்களேன்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம பாவம் அவளே முழிச்சுக்கிட்டு இருக்கறா. இதுல அவ எங்க இருந்து பேசுறது? பூஜா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுமா. இங்க பாரு பூஜா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பமே இல்ல. எல்லாரும் முன்னாடியும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். கண்டிப்பா சம்மதம்னு சொன்னா என்னையே பறி கொடுப்பேன். சம்மதம் இல்லைன்னு சொன்னா அண்ணனு பறி கொடுப்பேன். இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன்? என்ன பறி கொடுத்தாவது என் அண்ணன் உயிரை காப்பாத்த நான் நினைக்கிறேன். பூஜா, அவங்க சொல்றது உண்மைதான். எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம். ஏன் சம்மதப்படிதான் இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு.
அதானே பார்த்தேன். திரு ஊருக்கே உபதேசம் பண்றவரு அவரோட தங்கச்சிய இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைப்பாரா? நானே ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். ஆமாங்க. பொண்ணு சம்மதம் இல்லாம எப்படி நிச்சயம் வரையும் வரும்? அதானே. சரிங்க திரு, நாங்க கிளம்புறோம். கல்யாண வேலையை நாங்க இப்பல இருந்து ஆரம்பிச்சிடறோம். நீங்களும் ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. நீங்க இங்க நடந்தது எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அதை விடுங்க திரு. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். சரி, அதை விடுங்க. நாங்க கிளம்புறோம். வாசு, வாங்க. டேய் வாடா. வர வாங்க. எல்லாருக்கும் வரவங்க. வரோம். வேலு, நாம இல்லாத நேரம் இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பூஜா சம்மதம்னு சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு.